சண்டே நானும் என் அம்மாவும் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். அங்கே நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இதை பாருங்களேன், அங்கே இருந்த சேல்ஸ் பர்சன் நிறையா பேர் அவங்களுக்காக கொடுத்த டீ அண்ட் காஃபி அவங்க குடிக்கவே இல்லை. அது எல்லாமே சூடாறி போயிருந்துச்சு. நம்ம எல்லாருமே ஒரு அவசரமான வாழ்க்கையில் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுறோம்ல. நம்மளால் முடிஞ்சால் நம்மளுக்காக அவங்க ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு டீயோ காஃபியோ கொண்டு வந்து தராங்கன்னா நீங்கள் குடிங்க, குடிச்சிட்டு எடுத்து காட்டுங்க. இல்லை நம்ம பில் போட்ட டைமில் அந்த மாதிரி அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கும்போது நீங்கள் குடிச்சிட்டு பில் போடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். இல்லை என்ன ஒரு 2 நிமிஷம் ஆயிருமா? துணி கடையில் தான் இந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு படி தாண்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ஃபுட் ஷாப்ஸில் இருக்குது. உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் டேபிளே கிடைக்குது. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது. பிகாஸ் எல்லாருமே டயர்ட் ஆயிடுவோம், கண்டிப்பாக நம்ம வெளியே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த ஒரு பேக்கரியில் வந்து ஒரு 3 ஃப்ளோர் கிட்ட இருந்துச்சு. அங்கே சப்ளை பண்ணுற ஒரு பையன், அவங்கள பார்க்கும்போது ஒரு படிக்கிற பையன் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்கள வந்து அவ்வளோ ஒரு ரஷ் பண்ணுறாங்க. சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் கூட இருந்திருக்காது. அதுக்குள்ளே இனி வரல, இனி எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ ரஷ் இருக்குது. கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இவ்வளோ கூட்டம் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அவங்கள இது பண்ண மாட்டோம். இல்லை அண்ட் நிறையா வந்து சில ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். இல்லை நம்மளோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தரோ அந்த இடத்துல இருந்தால் எப்படி ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளோட வார்த்தைகளை பார்த்து பேசுவோம். அண்ட் நம்ம பிஹேவ் பண்ணுறதுமே கொஞ்சம் கைண்டாக இருக்கும். இல்லை ஸோ ஒரு ஜஸ்ட்டு தோணுன ஒரு விஷயம். உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.